நீங்க அவனை நினைச்சு போறீங்கல்ல, அவன் உங்களை நினைப்பானா இல்லையா? ஆனா நம்ம அன்பன் பார்த்து நினைச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறான், 400 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்திருக்கிறான், நம்மளை பார்க்கத்தானே வந்திருக்கான் அப்படின்னு அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெஷலா கேர் எடுத்துக்கிறாருங்க அவரு. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க அவர் நம்ம எல்லாம் பார்க்குற அவருக்கு எங்கீங்க நேரம் இருக்குதுன்னு. நம்மளை பார்க்கறது தான் அவருக்கு நேரமே. நம்மளை பார்க்கறதுக்கு வேற என்ன வேலை? இது நீங்க எப்ப பார்க்கணும், அது அனுபவத்துல நீங்க பார்க்க முடியும். நீங்க அப்படி விரும்பி போய் நின்னா அது சாமி கொடுத்துருவாரு. சிவம் சும்மா வெறும் நூல்ல படிக்கக்கூடிய பொருள் மட்டும் இல்லைங்க, அனுபவ பொருள். அது அதை அனுபவிப்பதற்கு உங்கள்கிட்ட அன்பு இருந்தா அந்த அன்பின் காரணமாக அவன் கருணை, எல்லை இல்லாத கருணை என்பதை உங்களால சொல்ல முடியும். இல்லைன்னா உங்களால என்ன சொல்ல முடியாது, இந்த சிவம் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்குதுங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுமே ஒழிய செய்கிறது என்பதை உங்களால சொல்ல முடியாது. அதனால அந்த கருணையை அவரவர் நிலைக்கு ஏற்ப கொடுப்பார். அவங்க நினைக்கிற நினைப்புக்கு மேல கொடுப்பார். அதான் பெருமானுடைய கருணை.